வணக்கம் அன்பு உறவுகளே. மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நடிப்பினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்த சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு. இந்த வாழ்க்கை தொகுப்பை நமக்கு வழங்குவதற்காக டாக்டர் வி.கே. வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். வாருங்கள் சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். மிக முக்கியமாக நிறைய பேர்லாம் ரொம்ப சிலாயத்து பேசினா சிவகுமார் அவர்கள்லாம் பேண்ட்டே எப்படி போடணும் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லி கொடுத்துதான்ப்பா நான்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சிலாயத்து பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு நடிப்பு ஆளுமை. ஒரு திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் உலகத்தையே சுற்றி பார்க்க வைத்த, ஒரே இரவுல ஒட்டுமொத்த திரைப்பட சந்தையே மாற்றி அமைத்த ஒரு நடிகன். அப்படிப்பட்ட அந்த நடிகர் சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது, எங்கு பயின்றார்? சிவாலியர் சிவாஜி அவர்கள் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான். அவர் பேரே வி.சி. கணேசன் தான். விழுப்புரம் சின்னையா கணேசன் தான் அவருடைய முழுமையான பேர். இதில் என்னென்னா, அவருடைய கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ணன், 4 தம்பிங்க, ஒரு அக்கா கூட பிறந்தவங்க. சின்ன வயதிலே அவங்க அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தார். அவர் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் காங்கிரஸில் பேரியக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றுறதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறதுனால அவங்க குடும்பம் ஒரு வறுமையில். அப்போல்லாம் ஜெயிலுக்கு போனோன்னே இந்த ஸ்டைஃபனோ அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பணமோ எதுவுமே கிடைக்காது. ஜெயிலுக்கு போனது தான். அவங்க எப்போ வெளியில் வருவாங்கன்ற கம்யூனிகேஷன்ஸ் கூட இருக்காது. வந்து எப்போ எங்கே போகிறாங்க, எந்த ஜெயிலில் அடிச்சிருக்காங்க, எப்போ வெளியே வருவாங்கன்றது அவங்களா வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிற அளவு தான். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அடக்குமுறை இருந்ததுனால குடும்பம் ஒரு வறுமையான சூழ்நிலை தள்ளப்பட்டப்போ ஒரு 7 வயசில் அவர் வந்து பாய்ஸ் கம்பெனியில் போய் நாடகக்குள்ளே சேர்க்குறாங்க. படிப்படியாக வந்து அவர் நாடகக்குள்ளே ஒரு போயிட்டு அதில் வர சொற்ப வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாருமே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நடிப்பு தான் தன்னுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றத ஒரு நிலையை வந்து ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுத்தவொன்னே அந்த நடிப்புக்கு அடுத்த கட்டம் போகலான்னு சொல்லி அவர் பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்க பிறகு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி எதுனா, பராசக்தி படத்தில் வந்து ஏவிஎம்மும் நேஷனல் பிக்சர்ஸ் முதலியார் சார் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. பெருமாள் முதலியார் 2 பேர் கூட்டு தயாரிப்பு தான் பராசக்தி படம். நிறைய பேர் வந்து பராசக்தி வந்து ஏவிஎம் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 2 பேரோட கூட்டு தயாரிப்புகள் இருக்குல்ல. 50% வந்து ஏவிஎம் நிறுவனத்தாரும், 50% வந்து பெருமாள் முதலியார் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்போ பெருமாள் முதலியார் வந்து சிவாஜி அவர்களை நாடகத்தை பார்த்து, நான் இந்த பராசக்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தில் தஞ்சாவூரில் நடந்த விடயங்கள்லாம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், திரு சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னும் எம்ஜிஆர் அவர்கள், இவர்கள்லாம் ஒன்னாவே பயணித்ததாக சில விடயங்கள் சொல்றாங்க. பாலிய காலங்கள்ல, இளைஞர் காலங்கள்ல. அது எப்படிப்பட்டது? ஆமா, இது வந்து பாய்ஸ் நாடகக்குள்ள வந்து சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் அதுல கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. பெண் வேடம் விட்டு அதுல கொஞ்ச நாள் நடிச்சிருக்காரு அவரு. இதுல என்னென்ன சிறப்பு ஒரு அம்சம்னா, இந்த நாடகத்துல வந்து என்ன பாத்திரம் கொடுத்தாலும் அதை வந்து முழுமையா நிறைவு பெறக்கூடிய தயார் நிலையை வந்து சிவாஜி கணேசன் வச்சிருந்தார். குறிப்பா நிறைய பேருக்கு சரியா செய்தி என்னன்னா, அவர் வந்து கதகளி ஆடுவார், பரதநாட்டியம் கட்டுவார், கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒரு ஊரில் முழுமையாக தெரியும். அதாவது நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர் மேடையில் வந்து பண்ண முடியும் அப்படின்றப்ப தன்னை தயார்படுத்துகிறார். அவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையால் தன்னை தயார்படுத்தி வச்சிருந்தார். எல்லாத்துக்கும் ரெடி, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நாடகத்தில் நடிக்கணும்னா அவங்க நல்ல குரல் வளம் வேணும், நல்லா பாட தெரிஞ்சுக்கணும், நல்லா ஆட தெரிஞ்சுக்கணும், மக்களை கவரக்கூடிய தன்மையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த இடத்துல வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்போ கிடையாது. அப்படின்றப்ப அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு சொல்லி ஒரு நாடகம் வந்து மிகப்பெரிய பிரபலமான நாடகம். அந்த நாடகத்தில் வந்து சிவாஜி அவர் நடிக்கிறார். அது வந்து அண்ணா அவர்கள் அரங்கேற்றம் பண்ணுறப்ப தான் இந்த மூவர் குழு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த நாடகத்தின் மூலம் உள்ள வராங்க. இந்த பிரபலமாகறதுக்கான சூழலில் வரப்ப இப்போ எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஒரு குடையின் கீழே பிரபலமாக அந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் தான் மேடையிலே அவருக்கு சிவாஜி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்குறார். அந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ய நாடகத்தில் வந்து இன்னொரு அருமையான ஒரு பதிவு சொல்லணும்னா, ஒரு காலகட்டத்தில் சிவாஜி வந்து படத்தில் நடித்து மிகப்பெரிய ஆளுமையாக அவர் வளர்ந்த பிறகு இந்த சிவாஜியோடைய வரலாற்றை எடுக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட போகிறாங்க. டி ராமண்ணான்னு சொல்லி ஒரு டைரக்டர் போகிறாரு, சின்ன அண்ணாமலைன்னு ஒரு தயாரிப்பாளர், 2 பேருமே போகிறாங்க. சிவாஜி வரலாற்றை நாங்கள் எடுக்கிறதா இருக்கோம், நீங்கள் சிவாஜியாக நடிங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாங்க. எம்ஜிஆர் அந்த இடத்துல வந்து நேரடியாக மறுக்கிறார். இந்த சிவாஜியோடைய வாழ்க்கை வரலாற்ற சிவாஜின்னு பெயர் கொண்ட அந்த வி.சி. கணேசன், அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிக்க முடியும், தவிர நடித்தா அது பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்லி உடனடியாக அவர் நேரடியாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. சிவாஜி தான் அது நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் மலைக்கல்லன் படம் பூஜை போடுறப்ப சிவாஜியை தான் அப்ரோச் பண்ணுறாங்க.
சிவாஜி அப்ரோச் பண்ணுறப்ப சிவாஜி அது முழுமையாக அந்த கதையை கேட்குறப்ப அதில் சொல்கிறார், இது வந்து நிறைய கமர்ஷியல் இருக்குது, மாயாஜால வித்தைகள் தான் இருக்குது, இது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளரை எம்ஜிஆர் கிட்ட அமைச்சு அந்த மலைக்கிழல் படத்துக்கு எம்ஜிஆர் பண்ண வச்சு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த இடத்துல வந்து இரு துருவங்களாக இருந்த சிவாஜியும் எம்ஜிஆரும், இப்போ இருக்கிற அஜித்தும் விஜயும், இப்போ இருக்க கமலும் ரஜினியும் இரு துருவங்களாக ரசிகர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து நட்புறவாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு உதாரணம். அது மிக முக்கியமாக ஐயா நீங்க சொல்றீங்க இந்த இந்து சாம்ராஜ்யனுடைய நாடகம் தான் அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துல ஏவிஎம் நிறுவனம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களை வந்து இந்த வேடத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு எப்ப தேர்வு செய்யறாங்க? இல்லை, இதுல நல்ல கேள்வி. இது நான் சொல்ல மறந்த நீங்க நல்லா நினைவுபடுத்துறீங்க. பெருமாள் முதலியாரும் சிவாஜி ஏவிஎம் செட்டியார் வந்து பெருமாள் முதலியார் வந்து சிவாஜியை செலக்ட் பண்றாரு. பராசக்தி படத்துல இவர் தான் ஹீரோன்னு செலக்ட் பண்றாரு. ஏவிஎம் செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணிட்டு இவருடைய போட்டோஸ், இவருடைய நடிப்பு திறமையெல்லாம் வந்து ஏவிஎம் செட்டியார் கிட்ட போகுது. ஏவிஎம் செட்டியார் பார்த்துட்டு பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அடுத்த படத்தில் உபயோக பண்ணிக்கலாம் வேற. அப்போ அந்த படத்துல எஸ்எஸ்ஆர் அவரும் ராஜேந்திரன் அவர்களும் அறிமுகமாறாரு, அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரை மனதோட யார் சொல்றாருன்னா சேவிம் செட்டியார் சொல்றாரு. ஆனா பெருமாள் முதலியார் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்துல சிவாஜி கணேசன் தான் பண்ணியான்னு அடம் பிடிக்கிறார். பெரும் பணம் கொண்ட பங்குதாரராக இருக்கு, அதனால ஏவிஎம் செட்டியாரால் அது மறுக்க முடியல, அதனால ஒத்துக்கிறாங்க. படம் வெளியாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமா படுது. எந்த படத்துல தயக்கத்தை காட்டினாரோ ஏவிஎம் செட்டியார், அதே இடத்துல அதே ஏவிஎம் நிறுவனத்துல சிவாஜி முதல் சொன்ன சக்சஸ் இந்த வசனம் தான் அவர் பராசக்தியில முதல் பேசின வசனம். அந்த வசனம் பேசின அதே இடத்துல இன்னைக்கு சிவாஜிக்கு வந்து நினைவு கல்தூணை ஏவிஎம் நிறுவனத்தாரே வச்சுக்கிறது தான் ஒரு வரலாற்று பதிவு. அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, அந்த இடத்துல சிவாஜி கணேசனுடைய நடிப்பு சிறந்ததா இல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம் சிறந்ததா அப்படிலாம் சில முரண்பாடுகளும் நிறைய கேள்விகளும், இவரது பெருசு அவரது வசனம் எல்லாம் அந்த வாட்டி தான் அவர் சரியா நடிச்சார் அப்படிலாம் வந்திருக்கு. ஆனா இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு, கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர், மிகப்பெரிய ஒரு நட்பு ரெண்டு பேருக்கும். நாடக கம்பெனில இருந்து அந்த மோதிரம் விற்று வந்ததாக எல்லாம் சில செய்திகள் இருக்கு. அந்த செய்திகள்லாம் என்னென்ன? அதாவது அந்த பராசக்தி படத்துல வந்து சிவாஜி நடிப்பு சிறந்ததா கலைஞருடைய வசனம் சிறந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சுதர்சன் ஆகட்டும், டைரக்ட் பண்ண கிருஷ்ணன் பஞ்சு ஆகட்டும், பாடல்கள் எழுதின கவிஞர் மருதகாசி ஆகட்டும், மிக சிறப்பான பணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் மட்டும் அந்த காலகட்டம் வரையும் நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் 4 படங்களை வசனம் எழுதி மேல் வச்சுட்டார். சிவாஜிக்கு முன்னாடி கலைஞர் வந்துட்டார், 2-3 படங்கள் எடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சிட்டார். வசனகர்த்தாவை அவர் வந்து அடைஞ்சிட்டார். சிவாஜி அவர்கள் உள்ள வரத்துக்கும் கலைஞர் வரத்துக்கும் என்ன கலைஞருடைய வசனம் வந்து மிகப்பெரிய பிரபலம் ஆனாலும் அந்த பிரபலத்தை சிவாஜின்ற சிம்மக்குரலோர் ஜாம்பவான் கொண்டு போய் எளிய மடையில அந்த எளிய உச்சரிப்புல கம்பீரமான உச்சரிப்புல கொண்டு போய் சேர்த்த பெருமை, கலைஞருடைய வசனத்தை மக்களிடம் வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப கம்பீரமா அது அந்த வசனத்துடைய ஆழத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து சிவாஜி அவர்களுக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் தான் 2 பேர் கூட்டணியில நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்களா அமைஞ்சுது. ஒருத்தர் வசனம் எழுதலாம், இப்போ வந்து ஒரு இப்போ கற்காலத்தில் கூட சொல்லணும்னா கூட ஏதோ ஒரு வசனத்தை ஒருத்தர் எழுதுனா அந்த மாடுலேஷனோட அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. இப்போ வடிவேல் கிட்ட ஒரு வசனத்தை கொடுத்தா அவர் ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவார், கவுண்டமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவார், விவேக் கிட்ட கொடுத்தா ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி அந்த வசனம் ஒன்று தான் இருக்கும். அவங்களோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்றப்ப அந்த ஸ்டைல் மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியா ரீச் ஆச்சுன்னா தான் அவங்க மேலே வர முடியும். அந்த மாதிரி வந்து கலைஞர் அவர்கள் எல்லாருக்குமே வசனம் எழுதினார், எம்ஜிஆருக்கும் எழுதியிருக்காரு. ஆனால் பராசக்தி படத்துல கலைஞருடைய வசனத்தை மிக ஆழமாக மிக அதிகாரமிக்க வசனங்களை, அதாவது அந்த சுயமரியாதை மிக்க வசனம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையுள்ள வசனம், அம்மா என்று எப்படா பேசினால் நான் தாண்டா பேசுறேன் அப்படின்லாம் வரும் நிறைய வசனங்களுக்கும். கலைஞர் தூங்கிட்டு இருப்பார் வந்து சிவாஜி அவர்களை. அப்போ வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து எழுப்புவார், என்ன எந்திரிச்சு உட்காருவாரு, என்னடா முழிக்கிற அப்படின்றப்ப ஒரு எளிமையாக அந்த வசனத்தை எழுதியிருப்பார். தூங்குறவனை எழுப்பி கேட்டால் முழிக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு. இது யதார்த்தமான வசனங்கள், முன்னாடி அப்படி கிடையாது. மக்களுக்கு புரியாத வசனங்கள், மக்களுக்கு சம்பந்தில்லாத மொழிகள் எல்லாம் கொண்டு வந்து வசனத்தை சேர்க்கிறப்ப ஒரு எளிமையான வசனத்தை ரொம்ப எளிமையான ஊடகங்களை ரொம்ப ஆழமா கொண்டு போய் சேர்த்த பெருமை, கலைஞருடைய வசனத்தை மக்களிடம் கொண்டு போய் பெருமை வந்து சிவாஜி தான் சாரும். கடைசி வரைக்கும் அவங்களுடைய நட்புணர்வு எப்படி இருந்துச்சு, நட்பாக இருந்த விடயங்கள்? இல்லை, கலைஞர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் நட்பு பிரிஞ்ச மாதிரியே இல்லை. இடையில அவங்க வந்து சிவாஜி அவர்கள் வந்து திராவிட கழகத்தில் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பணியாற்றப்ப ஒரு எதிர்பாராதது அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. பீம்சிங் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லி பீம்சிங் அவர் டைரக்டர் வந்து சிவாஜி அவர்களை கூப்பிடுறாரு. சிவாஜி வந்து தெய்வ பக்தி முதல் திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வரப்ப அங்க இருக்க திமுகவில் வந்து ஒரு சலசலப்பு வருது. நம்ம வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில தான் இந்த கழகங்கள் இருக்கு, அது மூலம் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூடு அங்கே வேலை செஞ்சோம். சிவாஜி அவர்கள் வந்து போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வந்தனால அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி கலைஞர்கிட்ட அழுத்தம் கொடுக்குறப்ப
இருக்கிறப்ப இந்த சாமி கொடுத்த பிரச்சனை என்னுடைய மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறது கூட கட்சியின் அனுமதி வேணுமான்னு சொல்லி கோச்சிக்கிட்டு தான் சிவாஜி அவர்கள் திமுக விட்டு வெளியே வராரு. அது இல்லாம அங்க என்ன ஒரு உள்ளடி நடக்குன்னா, ஏற்கனவே எம்ஜிஆர்ன்ற ஒரு ஜாம்பவ நடிகர் அங்க வச்சிருந்ததுனால இடையில திமுக உடஞ்சி எம்ஜிஆர் கிட்ட போச்சு. 1972 கட்சி 70 கட்சி ஆரம்பிச்சு 75 முதலமைச்சராகி 11 வருட காலங்கள் வந்து துக்க நிலையில இருந்தாங்க திமுக. அப்ப அவங்களால உள்ள வரவே முடியல. எம்ஜிஆர் இருக்கவரை எம்ஜிஆர் தான் ஆளுமையா இங்க இருந்தார். அந்த மாதிரி ஒரு நடிகை உள்ள இருந்து வளர்க்கக்கூடாதுனால ஒரு குழு அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தப்ப அது கரெக்டா இவங்க போயிட்டு வந்ததுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் சிவாஜி கோச்சிக்கிட்டு வெளியே வரதுக்கும் இருந்தது. ஆனாலும் இது வந்து அரசியல் ரீதியா அவங்க பிரிந்திருந்தாலும் நிறைய விழாக்கள் நேரடியாக சந்திக்கிறப்ப நட்புணர்வோடு தான் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாரு, சிவாஜி அவர்கள் இருந்தாரு, கலைஞர் அவர்களும் இருந்தார். இப்ப இருக்க அரசியல் நிகழ்வுகள் அப்ப கிடையவே கிடையாது. கலைஞர் முன்னாடி வந்து யாருன்னா வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாவே எம்ஜிஆர் அவர்கள் கோவப்படுவார். என்ன சொல்லுவார்னா, கலைஞர்னு சொல்லு, இல்லாட்டி ஆண்டவரேன்னு சொல்லு, பேர் சொல்லி அழைக்கிறது நீ யாரு அப்படின்ற மாதிரி கோவம் வரும். கடைசி வரையும் எம்ஜிஆரை வந்து கலைஞர் வந்து மரியாதை தான் பேசினார். எந்தையுமே வந்து எந்த இடத்துலையும் அரசியல் ரீதியான தாக்கங்கள் இருந்தாலும் உணவு ரீதியா அவங்களுக்குள்ள பிணைப்பை ஏற்படுத்தவே இல்லை. கடைசி வரையும் 3 பேருமே நட்பாக தான் இருந்தாங்க. ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலைவர் காமராசர் வந்து காமராசனுடைய ஆசியினுடன் நான் வந்து என்னோட ஆயிலேருந்து உனக்கு ஒரு 2 ஆயில நான் தரேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு ஒரு மேடையிலலாம் திரு ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் பதிவு செய்து நான் பார்த்துருக்கோம். அந்த நட்புணர்வு வந்து இறுதி வரைக்கும் அவர் ஒரு முதலமைச்சர் எல்லாம் தாண்டி தன்னோட பயின்றவர், தன்னை வசனம் எழுதினவர், தனக்காக தன்னை ஒன்னாவே தஞ்சாவூர்ல இருந்து மோதிரத்தை வித்துட்டு வந்த கதைகள் சொன்னாங்க. அந்த மாதிரி கதைகள் என்ன இல்ல இப்போ வந்து நட்புணர்வா அவங்க இருந்தாருன்னு ஒரு கட்சி தலைவராக கலைஞர் போயிட்டாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்ற பேச்சை கேட்ட வேண்டிய கட்டாயம் கலைஞர்களுக்கு வரும். கலைஞர்களுக்கு நீ நான் நட்பா இருப்பாங்க 2 பேர். அவர் நட்பா இருக்கிறதுனால ஓவர் நைட்ல வந்து சிவாஜியை தூக்கி வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த கட்சி என்ன சொல்லுதோ செயற்குழு பொதுக்குழு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கும். அட் த சேம் டைம் கலைஞர் நம்மளோட நட்பா இருக்காரு, கலைஞர் நமக்கும் பிணக்கு எதுவுமே இல்லை, நம்ம அவர் நட்புணர்வா இருக்கோன்றதுக்காக இவரும் எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. ஸோ இவர் வந்து வெளியில வந்தோன்னா தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். திருப்பி அவர் வெளியில வந்து காமராஜர் இருக்க வரையும் காங்கிரஸ் இருந்தார். திருப்பி வெளியே வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பிக்கிறாரு. திருப்பி அவர் டிஎம்கே ஏன் போகல, திமுகவுக்கு ஏன் போகல, அந்த கரவு மறுப்பு கொள்கை ஒண்ணு. கலைஞருடைய நேரடியாக நட்பு இருந்தும் அங்க இருக்க நிர்வாகிகள் கொண்ட சூழ்ச்சி வந்து அவருக்கு பிடிக்காம தான் ஜானகி அணிக்கு போய் நிற்கிறார். 49 சீட் நிற்கிறாங்க ஜானகி அணிக்கு. ரெட்டை புறாக்கு நிற்கிறாங்க. அவங்க சேவல் நிற்கிறாங்க ஜெயலலிதா. ரெட்டை புறாக்கு ஏனி சின்னத்தில் நிற்கிறார். நல்லா கலைஞர் அவர்கள் சிவாஜி அவர்கள் இருக்க அரசியலில் இருந்த எல்லா ஜனதாதள தலைவராக இருந்தப்பவும் சரி, காங்கிரஸ்ல இருந்ததும் சரி, தமிழக முன்னேற்ற தலைவராக இருந்ததும் சரி, எந்த இடத்தையும் தான் முதலமைச்சராக வரணும் அவர் பிரகடனப்படுத்தவே இல்லை. அவரோட சின்னமே ஏணி தான். 49 இடத்துல போட்டிட்டாங்க. அப்ப ஏணி சின்னத்தில் இருந்தாங்க. பட் வெற்றி பெறல, வேற விஷயம். அவர் எல்லா இடத்திலையும் அரசியல்ல தான் ஒரு ஏணியாக இருந்து மற்றவர்களை ஏற்றி விட்டார் தவிர எந்த இடத்துலையும் தான் தலைமை பதவிக்கு வரணும், தான் முதலமைச்சராக வரணும் எந்த இடத்துல பதிவும் பண்ணல. எந்த இடத்துல அவர் ஓட்டு கேட்க செல்றப்ப ஜானகி அம்மாவை முதல்வர் ஆக்குங்கள், எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மாவை முதல்வர் ஆக்குங்கள் தான் அவரோட பதிவு. தன்னுடைய நண்பரோட மனைவியை ஆமா அப்படிதான் சொன்னாரு தவிர எந்த இடத்துல என்ன முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்லல. அவர் 3 காலங்களுக்கு கடந்து திமுகலையும் சொல்றேன், ஜனதாதளத்திலையும் அவர் தலைவராக இருந்தார், காங்கிரஸ்லயும் அவர் இருந்தார். திருப்பி வெளியில வந்து தமிழக முன்னேற்றம் ஆரம்பிச்சு அந்த கட்சி சரியா போகலன்னா அவர் மொத்தமா அரசியல் வாழ்க்கை விட்டு வெளியே போயிட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த இடத்துலையும் இப்ப எந்த ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சாலும் இப்ப இருக்க தலைவர்களும் பழைய தலைவர்களும் கலைஞரே உதாரணத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு அண்ணா கிட்ட இருந்து வாங்கி அவர் முதலமைச்சர் ஆனாரு. அதுல இருந்து வெளியே வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனாரு. ஒருத்தர் இருந்து வெளியே வந்து இப்ப இருக்க சூழ்நிலை அப்ப இருக்க சூழ்நிலை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தான் தலைவர் ஆகணும், தன் முதலமைச்சர் ஆகணும். இப்ப அரசியல் தளத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு ஒப்பிட்டு சொல்லணும். இப்ப எவ்வளவு தலைவர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் களம் ஒரு பக்கம் கலையில வரப்ப இந்த மார்ஜின் யாரு இன்னைக்கு நடிப்பை கற்றுக்கொண்டாலும் அவருடைய வசனத்தை தான் முதல்ல உச்சரித்துட்டு நடிகை. இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் கூட பராசக்தி வசனத்தை தான் இப்ப மிகப்பெரிய பயிற்சி செஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. இந்த கலை தொடர்புல அவரு தன்னுடைய பின்னாடி வந்தவங்கள்ட்ட எல்லாம் நட்புணர்வாகவும் ஒரு தந்தையாகவுமே பாவித்து எல்லோருக்கும் எல்லா விதத்தையும் கற்றுக் கொடுத்து இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்லாம் சொல்ல அந்த வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார். கமலஹாசன் பதிவு பண்ணியிருக்கிறார், ரஜினிகாந்த் பதிவு பண்ணியிருக்கிறார், இயக்குநர்களுக்கே நிறைய விடயங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி இருந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்கு? இது அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 சுவாரஸ்யங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாத செய்தியை சொன்னா வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ரத்தம் உன்கண்ணில் நீர் ரத்தம் சிவந்த மண்ணு ஒரு படம் வந்துச்சு சிவாஜியோட படம். அந்த படத்தை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வச்சு பூஜை போட்டார். அண்டு சித்திய ரத்தம் சொல்லிட்டு சார் பூஜை போட்டு கிட்டத்தட்ட 50% அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு இந்திய தேசிய கொடி ஏற்ற மாதிரி ஒரு காட்சி வரப்போ எம்ஜிஆர் அவர்கள் அப்போ திராவிட கழகத்துக்கு தான் அந்த டிஎம்கேல இருந்ததுனால அந்த காட்சியை நடக்க மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்ததுனால 50% அந்த படத்தை எடுத்து அதை கைவிட்டு ஸ்ரீதர் அவர்கள் சிவாஜியை வைத்து திருப்பி சிவந்த மண்ணுன்னு சொல்லி எடுக்கிறார். அது மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதாவது அன்னைக்கு இருந்த அந்த கொள்கைகள் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் தெளிவாக இருந்தார். இவர் வந்து தான் வந்து எந்த இடத்துல கொள்கையாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி என்பதை எல்லா இடத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தார்.
இன்னொரு பதிவு என்னன்னா, கர்ணன் படம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அது மிகப்பெரிய வெற்றி படம். ஆனா அந்த காலகட்டத்துல அந்த பொருள் செலவுல இந்த படம் எடுக்கிறப்ப அது மிகப்பெரிய வெற்றியா பெறல. ஓரளவு வெற்றி பெறப்ப அந்த படம் வந்து தோல்வி படம்னு சொல்ல முடியாது, வெற்றி கொஞ்சம் கம்மியான படம். அந்த படத்தை வந்து பந்துலு அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு அந்த படம் அடுத்த படம் சிவாஜி வச்சு, ஏன்னா பந்துலுக்கும் சிவாஜிக்கும் மிகப்பெரிய பிணைப்பு உங்களுக்கே தெரியும். அடுத்த படம் அவர் சிவாஜி வச்சு எடுக்கணும்னு சொல்லி ஒரு 5 பாடல்கள் பதிவு பண்ணி எல்லாம் ரெடியாகி ஷூட்டிங் போறப்ப இந்த கர்ணன் படம் சரியா போகலன்றப்ப அந்த படத்துல சிவாஜி வேணான்னு சொல்லி எம்ஜிஆர் போட்டு எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் 1000ல் ஒருவன். நீங்க 1000ல் ஒருவன் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடல் 6 பாடல் வரும். சிவாஜி எம்ஜிஆர் பாடல் பழைய எம்ஜிஆர் பாடல் எது பார்த்தாலும் அந்த எம்ஜிஆர் பாடல்களில் அவருடைய தத்துவத்தை நோக்கியும் அவரை உயர்த்தியும் அவரை நிலைநிறுத்தக்கூடியும் அவர் எதிர்காலத்தை தூக்கி சிந்திக்கிற மாதிரி தொலைநோக்கு சிந்தனை உள்ள பாடல்கள் தான் அவர் படத்தில் இடம்பெறும், உங்களுக்கே தெரியும். ஆனா 1000ல் ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பாடல்களுமே இருக்காது, எல்லாமே பொதுவான பாடல்களா இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு வந்து விழாக்கள்ல எந்த விழாக்கள் போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் சிவாஜி பாடல்கள் மட்டும் தான் அங்க முன்னிலைப்படுத்துறதோ, எம்ஜிஆர் பாடல்கள் முன்னிலைப்படுத்துதோ, மற்ற நடிகர்களை பாடல் முன்னிலைப்படுத்த முடியாது. நீங்க வந்து இன்னொன்னு சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் அந்த தலைவர்களா வாழக்கூடிய தன்மையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததும் அவ்வளவுதான். அது இன்னும் எளிமையா சொல்லணும்னா, தேசிய நீரோட்டமும் தெய்வீக நீரோட்டத்தையும் ரெண்டுத்தையும் ஒரு கலவையா வந்து சிவாஜி தன் கையில வச்சிருந்தார். தேசிய நீரோட்டம் எது சொன்னா கப்பலோட தமிழன், கொடிகாத்த குமரன், இன்னும் படம் சொல்லிட்டே போகலாம், வீரபாண்டி கட்டபொம்மன், இன்னும் பல படங்களை சொல்லிட்டே போகலாம். அந்த படங்கள் நடிச்சவனா இந்த மாதிரி வரலாற்று பதிவுமிக்க தலைவர் நம்மள்ட்ட இருந்தாங்களா, அந்த அந்த தலைவர்ல உருவத்தை நம்ம இப்போ நீங்க வீரபாண்டி கட்டபொம்மன் நினைச்சா கண்டிப்பா வீரபாண்டி கட்டபொம்மன் உங்களுக்கு நினைவுக்கு வரவே மாட்டார், சிவாஜி தான் வருவார். வஉசி அவர்கள் நினைச்சீங்கன்னா கப்பலோடைய தமிழ்ல அவர் தான் வருவார். திருப்பூர் குமரன் நினைச்சீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான், பாரதி, அந்த மாதிரி பல இதுல வந்து தேசிய நீரோட்டத்தை தன் கையில வச்சிருந்தாரு. அதே மாதிரி தெய்வீக நீரோட்டம் பாத்தீங்கன்னா கந்தன் கருணை, திருவிளையாடல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அப்பரா படத்துல இருக்காரு, அப்பரா ஒரு திருவருட் செல்வன் நடிப்பாரு. காஞ்சி பெரியவர் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கப்ப இடையில வந்து அவர் வாகனம் கிராஸ் பண்றப்ப எல்லா இடத்துலயும் வந்து சிவாஜியோட புகைப்படங்கள் இருக்கு. அவருக்கு கண்ணு அவருக்கு வந்து கம்மியா தெரிஞ்சனால அவர் ஆசிரமம் போயிடுறாரு. போயிட்டு தன் உதவியாளர் கூப்பிட்ற, எதுக்கு என் படத்தை நீங்கள் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கீங்க, ஏன் இந்த வேலைலாம் பண்ணுறீங்க சொல்லி உதவியாளர் கடிக்கிறாரு. அப்போ உதவியாளர் சொல்கிறாரு, அது உங்கள் படம் இல்லைங்க, திருவருட் செல்வன் படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு, அது உங்களை மாதிரி இருந்ததுன்னா அவர் அப்படியே ஆச்சரியப்படுறாரு. உடனே சிவாஜி வர வைங்க, நான் பார்க்கணும்னு சொன்னோன்னே படப்பிடிப்பில் வந்து சிவாஜி போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. எதுக்கு சொல்ல வர்றோம், இதேமாதிரி புட்டபத்னி அவர்கள் வந்து சாய்பாபா பார்க்கறதுக்கு சிவாஜி போகிறாரு. அங்கே போயிருக்கப்ப கிட்ட கிழவுன்னா புட்டபத்னி அவர்களும் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. சிவாஜிக்கு ஒரு மனம் வருத்தது, என்னடா நம்ம இவ்வளோ நாள் நடந்து வந்து அவரை பார்க்கணும் வந்திருக்கோம், எந்திரிச்சு உள்ளே போயிட்டாருன்னு போகிறோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் உதவியாளர் திருப்பி வர்றாரு சிவாஜி கிட்ட, உங்களை வந்து ஐயா உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்றப்ப புட்டபதி ஐயா வந்து கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்காரு. சிவாஜி இங்கேருந்து நடந்து போய் அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவர் புட்டபதி உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்னை மன்னிக்கணும், நான் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், உங்களை வந்து அவமதிக்கணும்னு நான் வரல, உங்கள் நடை அழகை பார்க்கணும் தான் நான் இப்படி வந்தேன், தயவுசெய்து நினைக்காதீங்க அப்படின்னு. இந்த பதிவுலாம் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ரசிகத்தன்மை இருந்தது. அந்த ரசிப்புத்தன்மையை வந்து மேலோச்சி அவங்களுக்கு அந்த நிவர்த்தி பண்ண பெருமை வந்து சிவாஜி அவர்கள் தான் சாரும். மிக அழகாக சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுவாரஸ்யமாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும். இப்ப அந்த மிக சுவாரஸ்யமான சில விடயங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த இளைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது கமலஹாசனுக்கு, ரஜினிகாந்த். அதுல வந்து இன்னைக்கு இருக்க நடிகர்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் சிவாஜி அவர்களை சொல்லலாம். ஏன்னா நீங்க நடிப்பு தலைமைக்கு வந்துட்டீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நீங்க வந்து 25 வயசுல ஹீரோவா நடிச்சுட்டு நீ கண்டிப்பா 90 வயசு வரை ஹீரோவா நடிக்கவே முடியாது. அது எம்ஜிஆர் மட்டும் தான் நடிச்சார். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 62 வயசு வரை, ஏன்னா அவர் 42 வயசுல தான் அவர் ஹீரோவே இன்ட்ரோடியூஸ் ஆறாரு எம்ஜிஆர். அதே ஹரிச்சந்திரால 42 வயசுல தான் அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. திருப்பி அவர் வந்து கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியில் ஹீரோவா வெளியே போறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நடிப்புல அரசியலில் ப்ராப்ளம் ஆயிட்டார். இன்னைக்கு அப்படி கூட எடுத்துக்கிற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர் மோகன் ஹீரோவா நடிப்புனார், கடைசியில் அண்ணன் தம்பி நடிக்க மாட்டேன்னு திரையை விட்டு விலகி நிற்கிறார். நடிகர் ராமராஜனும் அதே மாதிரி தான், திரையுலக விட்டு விலகி நிற்கிறார், அண்ணன் தம்பியா நடிக்க மாட்டார். ஆனால் சிவாஜி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டார். அதில் வந்து அவர் மிகப்பெரிய பணி. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய வயதான தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரம் வந்தால் அதில் மேலோஞ்சி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் தான் முதல் மரியாதை. முதல் மரியாதை படப்ப சிவாஜிக்கு வந்து திரையுலகத்தை விட்டு மிகப்பெரிய ஒரு இடைவெளியில் இருக்காரு. அப்போ வந்து பாரதிராஜா போய் அவங்க அப்ரோச் பண்றப்ப, நான் என்ன வச்சு நீ என்ன பண்ண போற, நீ என்ன வச்சு பண்ண போற, என்ன வச்சு கதை பண்ணி இப்ப யார் பார்க்க. ஆமா, அப்போ வந்து பாரதிராஜா அவர்கள் சொல்ற ஒரே, நீங்க எதுவுமே நடிக்க வேணாங்க, நீங்க நடந்து வாங்கினா அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வாங்கன்ற அப்படின்ற விஷயத்திலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதில் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த முதல் மரியாதை. தேசிய விருது வாங்கி கொடுத்தது வைரமுத்துக்கு அந்த படம். எதுக்கு சொல்ல வரேன்னா, காலத்துக்கேற்ற மாதிரி இளம் டைரக்டர்கிட்ட தன்னை தயார்படி தன்னை ஒப்படைப்பார். அவர் வந்து ஒரு பங்க்சுவாலிட்டியோட வந்து அவரை வந்து யாருமே பண்ண முடியாது. சிவகுமார் கூட நிறைய இடத்துல அது பதிவு பண்ணியிருப்பார். 5 மணிக்கு ஷூட்டிங்னா 4:30 மணிக்கு வந்து உட்காந்துருப்பார். ஒரு முறை சிவகுமார் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்துடணும், சிவாஜிக்கு முன்னாடி நம்ம வந்து உட்காந்தோம்னு நினைச்சு வரப்ப 3:30 மணிக்கு வந்துட்டாராம். இது தெரிஞ்சுக்கிட்டு. அது ஏன் அப்படின்னா, தன்னுடைய தொழில் மேல் உள்ள பக்தி. ரெண்டாவது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வள்ளலா இருந்தாரு,
நிறைய பேருக்கு வாரி வாரி வழங்கினாரு, சிவாஜி அவர்களுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு பதிவு வந்து இன்னைக்கு நிறைய நேர்கள் இருக்குது. அவர்களுக்கு நான் சொல்ல வரேன், அமெரிக்க பழமொழி உங்களுக்கே தெரியும், மீன் வந்து ஒரு பசித்தவனுக்கு மீனை ஒன்று கொடு அப்படின்னு அமெரிக்க பழமொழி. சீன பழமொழி பசித்தவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்ற பழமொழி தான். அந்த மீன் பிடிக்க கற்றுக்கொள்கின்ற பழமொழியை ஏற்று நடந்தவர் தான் சிவாஜி அவர்கள். அவரோட உதவியும் செய்ய போறவங்களுக்கு டெக்னிக்கலாவோ கடைசி வரையும் அவர் வாழ்வில் முன்னேறதுக்கான நிறைய விஷயங்களை அவர் பண்ணி கொடுத்தாரு. அது உதாரணமாக சொல்லணும்னா, அவர் வந்து எந்த இடத்துலையும் இப்போ சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, தன்னுடைய சக நடிகர்கள் தம்மை விட்டு அதிகமாக நடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த டைரக்டரை கூப்பிட்டு கடிஞ்சிப்பாங்க. இது ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, மாற்றுங்க. தன்னை விட தன் கூட நடிக்கிறவங்க வந்து அதிகமாக நடித்து பேர் வாங்கிக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பாங்க சில நடிகர். ஆனால் சிவாஜி அவர்கள் அந்த திருவிளையாடல் படத்தில் அந்த தர்மி கதாபாத்திரம் நாகேஷ் நடிப்பை பார்த்து பிரமிச்சு நிற்கிறார். ஏபி நாகராஜன் போய் கேட்குறாரு, இந்த நடிகை பயங்கரமாக இருக்க, ரீடேக் போயிடலாமா, இது ஓவராக இருக்குன்றப்போ சிவாஜி அவர்கள் தட்டி கொடுத்துட்டு என்னை விட நாகேஷ் அவர்கள் நல்லா நடிக்கிறாருன்ற அந்த பெருந்தன்மை வெளிக்காட்டி அவருக்கு. அதே மாதிரி அசோகன் அவர்களும் சிவாஜி அவர்களும் எந்த காலகட்டத்திலும் பேசவே மாட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு எந்த பிணைப்புன்னு தெரில, அது வரலாற்றில் எனக்கு என்னன்னு தெரில. உயர்ந்த உள்ளம் படம் வரப்போ அசோகன் அவர்கள் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. சிவாஜி அவர்கள் ஃபர்ஸ்ட் மறுக்கிறாரு, அசோகனும் மறுக்கிறாரு. அப்போ ஏவிஎம் சரவணன் ரெண்டு பேருக்கு கூண்டுகோலாக இருந்து இல்லை இந்த கதாபாத்திரத்துக்கு சிவாஜி அவர்கள் தான் பொருத்தமாக இருக்காருன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஷர் பண்ணுறப்ப சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த அசோகன் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீனில் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, அந்த திருப்தியாக இல்லை அந்த அசோகன் நடிப்புன்றப்ப அசோகன் அவர்களுக்கு போய் நடிப்பு சொல்லித்தராரு. நடிப்பு சொல்லி கொடுத்தோன்னா அசோகன் அவர்கள் ஏற்றுக்கிட்டு நடிக்கிறார். நடித்தோன்னா அந்த சிறப்பு அருமையாக அந்த சீன் வந்துருச்சு. அந்த படம் நிறைவு பெற்ற பிறகு சரவணன் சார் வர படத்தோட ப்ரொடியூசர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் அது. சரவணன் சார் வந்து கேட்குறப்ப அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிவாஜி நடித்து கொடுத்த நடிப்பில் நீங்கள் 1% நடித்தா நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கினீங்க, அவரோட 100% நடிப்பு நடிச்சுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினேன். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தொழில் ரீதியாகவோ மன ரீதியாக யாரோட பிணக்கு இருந்தாலும் செட்டு உள்ள அந்த காட்சி அமைப்பு சரியாக வரணும், அந்த காட்சி அமைப்பு நிற்கணும் அப்படின்றத மிக தெளிவாக அவர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிவாஜியோட நடிப்பில் மிகப்பெரிய நான் பார்த்து வேந்தது என்னன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுவார் அவர். இந்த லெகின்ஸ் இப்போ போடுற பேண்ட்டெல்லாம் வந்து உத்தமபுரம் நீங்கள் அப்பயே பார்த்துக்கலாம், உத்தமபுரம்ல அந்த பாட்டில் பார்த்துருக்கலாம். அந்த பாட்டில் எல்லாருமே கை வந்து இப்படி தட்டுவாங்க, அவர் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டுவார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தட்டுவார். அந்த ஸ்டிக்கு ஒழுங்கு படத்தில் ஸ்டிக்கு கையில் வச்சிருப்பாங்க, மேய சுந்தரராஜன் அப்படி தட்டுவார், இருக்குல்ல வாடா அப்படின்னுவாரு. அந்த ஸ்டிக்கு உள்ளே அவ்வளோ அந்த நாள் ஞாபகம் பார்த்து நீங்கள் வந்து ஆழ்ந்து பாருங்கள், 5 நிமிஷம் அந்த பாட்டு ஓடும். ஒரு ஃப்ரேம்லையும் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு ஃப்ரேம் அவர் நடக்கிறது, நிற்கிறது, தட்டுறது, ஓடுறது, நிற்கிறது, மூச்சு வாங்குறது மிக பிரம்மாண்டமான. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஒய் மைதனோட பதிவில் கூட சொல்லியிருந்தாரு, நீங்கள் போய் சினிமா இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க வேணாம், டிஎஃப்டி படிக்க வேணாம், எதுவுமே படிக்க வேணாம், சிவாஜி அவர்கள் 10 படத்தை நீங்கள் தலைகீழ நின்று டெய்லி பாருங்கள். ஒரு பழைய படத்தை, அவரோட படத்தை 10 படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எல்லா நடிப்பும் வந்துடும், எந்த இன்ஸ்டியூட்டும் தேவையில்லைன்றது ஒரு மேடையில் கூட பதிவு பண்ணியிருக்காரு. மிக அழகாக கலையை பேசிட்டோம், ஐயாவோட அரசியல் பேசிட்டோம், அவரோட குடும்பம். அம்மாவை எப்போ திருமணம் செஞ்சாரு, குழந்தைகள் எப்போ வந்துச்சு, எத்தனை குழந்தைகள் ஐயாவுக்கு? இல்லை, அவர் சொந்தத்திலே தான் கல்யாணம் பண்ணார். கமலான்றது ரொம்ப அதீத அன்பு வச்சுருந்தாரு. சிவாஜி அவர்களுக்கு வந்து தன்னுடைய செட்டில் அவர் வீட்டில் வந்து சாப்பாடு வந்துடும், அந்த செட்டில் அவர் சாப்பிட்டு அவர்களுடைய கூட இருக்க சக நண்பர்களுக்கும் அவர் வீட்டில் இருந்தால் கமலாமால் சாப்பாடு தான் பண்ணுவாங்க. கமலாமால் இருந்த அதிக அன்புனால கமலா சாந்தி தான் சிவாஜியோடைய முதல் பெண்ணுடைய பேர். 2 பேர் பேரில் தேட்டர் கட்டினார். எங்கே கட்டினார்னா இதில், அதுலேயும் நான் ஒரு பதிவு உங்களுக்கு சொல்ல வருமா, அந்த தேட்டர் கட்டுறப்ப தஞ்சாவூரில் தேட்டர் கட்டுறாரு. அந்த தேட்டர் திறந்தது என்ன, எம்ஜிஆர் அவர்கள் திறக்கிறார். எம்ஜிஆர் திறந்தவொடனே சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், எனக்காக இவ்வளோ தூரம் வந்து தேட்டர் திறந்துருக்கீங்க, என்னுடைய சூரக்குடி பண்ணைக்கு வந்து நீங்கள் விருந்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இருக்கிறார். அப்போ எம்ஜிஆர் சம்மதிச்சு சூரக்குடிக்கு போக தயாராக இருப்போம். தன் கூட இருக்க அமைச்சர் சகாக்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வேலை தன் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, நம்ம எம்ஜிஆர் வந்து சிவாஜி அவர்கள் நமக்கு நேர் எதிர் கொள்கையில் இருக்காரு, நம்ம அது இல்லாமல் வந்து சினிமா ரீதியாக உங்களுக்கு எதிரியாக இருக்காரு, நீங்கள் போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றது நல்லா இருக்காது, நம்ம திருப்பி போயிடலாம், நம்ம இங்கே சாப்பாடு இறங்கி நம்ம இங்கே போயிடலான்றப்ப எம்ஜிஆர் அருமையான ஒரு பதிவு அந்த இதில் பண்ணியிருக்காரு. என்ன பதிவுனா, நம்ம போகிற சூரக்குடி பண்ணையில் தான் நிறைய வைக்கோல் இருக்குது, மாடுகள் வளர்க்குறாங்க, நிறைய வைக்கோல் இருக்குது. அந்த வைக்கோலை தான் அங்கேருந்து அவர் வந்து பேக் பண்ணி என்னோட சத்யா ஸ்டுடியோக்கு அனுப்புகிற ரெடியாக இருக்குது. சத்யா ஸ்டுடியோக்கு அந்த வைக்கோல் வந்தோடனே அந்த வைக்கோல் என்னோட ராமாபுரம் தோட்டத்துக்கும் மிச்சம் இருக்க வைக்கோல் எம்ஜிஆருடைய வீட்டுக்கும் போகுது. வைக்கோல் சாப்பிட்ற பசுமாடு வந்து அந்த வைக்கோலை சாப்பிட்டு அது மூலம் வர பாலை தான் நானும் குடிக்கிறேன், கலைஞரும் குடிக்கிறேன், சிவாஜி அவர்களும் குடிக்கிறாங்க. இங்கே இருந்தால் ஒட்டுமொத்த வைக்கோல் எனக்கு வருதுன்னா அப்போ எங்களுடைய குடும்ப பிணைப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி தன் பதிவை சொல்லியிருக்காரு. இதுவும் நிறைய பேருக்கு சரியாக செய்தனால உங்கள்கிட்ட இந்த பதிவை சொல்கிறேன். அதான் குடும்பம், ராம்குமாராக இருக்கட்டும், பிரபா இருக்கட்டும். எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமாரோடைய நடனம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராம்குமாரோடைய நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபு சாரோட நடனம் ரொம்ப பிடிக்கும். சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பிறந்த உடனே அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதனால் எல்லாரையும் பெங்களூர் தான் படிக்க வச்சார். அவர் கூட இருக்க ராம்குமார் ஆகட்டும், சாந்தி மேடம் ஆகட்டும், பிரபு சார் ஆகட்டும், எல்லா 3 பேருமே வந்து பெங்களூர் தான் படிக்க வச்சார். சிவாஜியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிவாஜியோடைய தம்பி
சண்முகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவி சண்முகம். அவர் தான் வந்து சிவாஜியோட கால் ஷீட்டு, சிவாஜியோட சொத்துக்கள், சிவாஜியோட பட நிறுவனம், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பட நிறுவனம் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு இருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணியாக, ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொன்னோம்னா அது சிவாஜி குடும்பம் தான். அந்த இடத்துல இந்த பதிவு நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேருக்கு தெரியாத பதிவு தான். தன்னை வந்து முதலாக பெருமாள் முதலியார் வந்து நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் வந்து பராசக்தி படத்தில் வெளியிட்டதுனால அன்னியிலேருந்து இன்னைக்கு வரையும் ஒவ்வொரு பொங்கல் ஒன்றும் அவர் நேஷனல் முதலியாரோட சொந்த ஊர் வந்து வேலூர். ஒவ்வொரு பொங்கலுக்கு சிவாஜி இப்போ பொங்கல் சேர் எடுத்துகிட்டு போய் நேராக போய் அந்த பரிசு பொருள் கொடுத்துட்டு வருவார். ஒரு கட்டத்தில் சிவாஜி இறந்த பிறகு இன்னைக்கு பிரபு சாரும் ராம்குமார் சாரும் குடும்பமும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த முதலியாருக்கு போய் பெருமாள் முதலியாருக்கு போய் அந்த பரிசு பொருளை கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நன்றியின் விசுவாசத்துக்கு. அங்க இருக்காங்களா அங்க இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு. இப்போ அவர் பெருமாள் முதலியார் இல்லை, அவங்க குடும்பம் அங்க இருக்கு. இங்க சிவாஜி பிரபுவும் நேராக போய் அந்த பரிசு பொருளை கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு வரையும் அது தொடருது. சிவாஜி விட்டு போன பணி இன்னைக்கு வரையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கூட்டு குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஒரு பங்களிப்பு வந்து தன்னுடைய குடும்பத்தை பண்ணி சிவாஜி இல்லத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணா இல்லைன்னு பார்த்துருப்பீங்க டீனர்ல. எல்லா குடும்பமும் இனி சிவி சண்முகம் அவருடைய சித்தப்பா ஆகட்டும், அவருடைய இன்னொரு தங்கவேல் ஆகட்டும், சிவாஜி குடும்பமும் எல்லா குடும்பமும் இன்னைக்கு கூட்டாக தான் வசிக்கிறாங்க. சிவாஜிக்கு அப்புறம் வந்து ராம்குமார் வந்து பட நிறுவனத்தில் கவனிச்சிக்கனால அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வெளியே போயிட்டார். சாந்தி மேடம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. பிரபு சார் தொடர்ந்து சங்கிலி படத்தில் அறிமுகமாகி நிறைய படம் நடிச்சு சிவாஜியோட இணைந்து நடிச்சார். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பங்களிப்பில் சிவாஜி நடிச்சு பிரபு சார் கூட இருக்காரு. அவருடைய படமும் அவருடைய பேரன் விக்ரம் பிரபு இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்காங்க. சிவாஜியோட ஒட்டுமொத்த ராம்குமாரோட துஷ்யந்தும் நடிச்சார். சிவாஜியோடைய குடும்பம் அதாவது கம்பெனி வீட்டுக்காரையும் தட்டு கவிப்பாடுன்ற மாதிரி சிவாஜி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி தர வேண்டியதில்லை. எல்லோரும் மேலோங்கி இன்னைக்கு இருக்கிறாங்க. பொருளாதார இடத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் சிவாஜி பெருமையை பேசக்கூடிய ஒரு இடமா தான் அன்னை இல்லம் அங்கே இருக்கு. மிக முக்கியமாக இறுதியாக அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்த போது ஒட்டுமொத்த திரையுலகம் அழுதது, இந்தியா பார்த்தது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யாரோ சொன்ன மர்லின் மன்றோ தான் எப்பயோ சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. தமிழ்நாட்டின் மன்றில் மன்றோ தான் அதான் சொல்லும்போது சொன்னதாக. அவர் மாதிரி என்ன மாதிரி அவர் நடிச்சிருவாரு, ஆனா அவர் மாதிரி என்னால நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பதிவு. அந்த அப்படிப்பட்ட மர்லின் மன்றோவை வியந்து பார்த்த ஒரு மனிதன். கமலஹாசன் கூட நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது, ஏன்னா அது ஒரு கடல், அந்த கடலை அரை நேரத்துல பேசிட முடியாது. இருந்தாலும் மிக முக்கியமான சுவாரஸ்யங்களை பத்தி சொன்ன கமலஹாசன் சொல்லும் போது, அவருக்கு மட்டும் ஆங்கில அறிவுலாம் இருந்துச்சுன்னா அவர்லாம் எப்பயே ஆஸ்கார் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் உண்மையா சொல்லுவாங்க. அது மிகையும் அல்ல, அது அவருக்கான தகுதி. அதோட மட்டும் இல்லாம அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்த போது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒட்டுமொத்த திரையுலகம் எப்படி பார்த்துச்சு? இல்லை, இந்த மண்ணை விட்டு மறந்தப்போ பார்த்தீங்கன்னா அரசு மரியாதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கு முன்னோடி சிவாஜி வசனம் பேசாத எந்த நடிகர்களும் இல்லை. சிவாஜி படத்தை பார்க்காம நான் நடிக்க வந்துட்டேன்னு சொன்னாங்கன்னா அவன் நடிகனே இல்லை அப்படின்றது தான் இருக்குது. இன்னைக்கு உலகமே விழுந்து வைக்கக்கூடிய சிவாஜி அவர்களுக்கு வந்து ஒரு அருமையான சிலையை வந்து கலைஞர் அவர்கள் வந்து நம்மளோட கடைக்கு வர வச்சாங்க. போக்குவரத்து விதியின் காரணமாக அதை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சத்யாசுடைய பக்கத்தில் ஆப்போசிட்ல அங்கே வச்சுட்டாங்க. அதுதான் ஒரு எல்லாருக்குமே ஒரு வருத்தம். மக்கள் கூடுற ஒரு இடத்துல அந்த சிலைகள் இருந்துதான் இன்னைக்கு எல்லாரும் வந்து அது நம்ம கொண்டு போய் சேர்த்துக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து இன்னைக்கு சிவாஜி மறைந்து விட்டார்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்க தொலைக்காட்சி நிறுவனம் இன்னைக்கு எத்தனை நிறுவனம் இருக்கு உங்களுக்கே தெரியும். எந்த நிறுவனத்தில் எங்க திரும்பினாலும் அங்கே சிவாஜி இல்லாமல் நீங்க பார்க்கவே முடியாது. பராசக்தி முதல் பூப்பறிக்க வருகிறோம், கிட்டத்தட்ட 300 படங்கள் நடிச்சிருக்காரு அவர். கிட்டத்தட்ட 300 படங்கள். அவருடைய படங்கள் ஒலிக்காத திருவிழாக்கள் இல்லை, அவர்கள் பாடல்கள் பாடாத விழாக்கள் கிடையாது. எல்லா இடத்துலையுமே அவர் மேலோஞ்சி தான் இருக்கார். அவர் எங்கன்னா மறைஞ்சிட்டாருன்னு சொன்னா யாராலையும் நம்பவே முடியாது. இப்போ இங்க இருக்கிறோம், இன்னைக்கு உங்க தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சி நீங்க காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் எதனா ஒளிபரப்புனா அந்த ப்ரோக்ராம்ல எதனா ஒரு இடத்துல சிவாஜி இருப்பார். இல்லாமல் இருக்கவே முடியாது. சினிமா இருந்தால் சிவாஜி இருப்பார், சிவாஜி இருந்தால் சினிமா இருப்பார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்க எல்லா இளைய தலைமுறைக்கும் ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோட நடிப்பு தான். மிக முக்கியமாக ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் நிலையத்திற்கு வந்து ஒரு அரை நேரத்தில், அது இன்னும் பேச வேண்டியது இருக்கு வெவ்வேறு பிரிவுகளில், ஒரு அரை நேரத்தில் எங்களுக்கு பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.